இன்றைக்கு 4வது சிறு நரியை குறித்து நான் உங்களோடு கூட பேச போகிறேன். 4வது சிறிய நரி சிந்தையில் ஏற்படுகின்ற போராட்டங்கள். பிசாசானவனங்களை தாக்குகிற 4வது பகுதி எங்களுடைய சிந்தை. இதற்கு ஆதாரமாக 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் 5ஆம் வசனங்களை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். நீங்களும் சேர்ந்து வாசியுங்கள். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி என்னவாம் போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு என்னவாம் தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் என்னத்தை தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு என்னவாம் கீழ்ப்படுத்தி சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான். இந்த பகுதியை பாருங்கள். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான், நாங்கள் மாம்சத்தில் என்னவாம், இதை விளங்கிக் கொள்ளுங்க. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான், நாங்க இந்த உலகத்துல தான் நாங்க வாழ்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டது பிறகு நாங்க எல்லாரும் காட்டுக்குள்ள போய் வாழ்றோமா? உலகத்தால் கரைபடக்கூடாது என்று இல்ல. உலகத்திலே வாழும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். காட்டுக்குள்ள வாழ உன்னை அழைக்கவில்லை, கெபிகளுக்குள்ளே வாழ கர்த்தர் உன்னை அழைக்கவில்லை. இந்த உலகத்திலே இருக்கிற ஜனங்களுக்கு ஒளியாக இருக்க இயேசு உன்னை அழைத்தார். நீ மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்து வாழாதே, மறைந்திருக்கும் காலம் அல்ல, எழுந்து பிரகாசி. காட்டுக்குள்ள போய் எழும்பி பிரகாசிக்கலாமா? மனிதர் இல்லாத இடத்துல போய் எழும்பி பிரகாசிக்கலாமா? இல்ல. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான், என் மகனே, என் மகளே, இந்த உலகத்திலே வாழ, ஜனங்கள் மத்தியிலே வாழ தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். உலகத்தை விட்டு பிரிந்து நீ வாழ அழைக்கப்படவில்லை, உலகத்திலே நீ வாழ அழைக்கப்பட்டிருக்கிறாய். அவன் சொல்லுகிறான், என்ன, நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும் அந்நியர்கள் சாப்பிடுறத தான் நாங்க சாப்பிடுறோம். ஆனா அவங்க தேத்தண்ணி குடிக்கிறாங்க, நாங்களும் தேத்தண்ணி குடிக்கிறோம். அவங்க பிளேண்டி குடிக்கிறாங்க, நாங்களும் பிளேண்டி குடிக்கிறோம். அவங்க சோறு சாப்பிடுறாங்க, நாங்களும் சோறு சாப்பிடுறோம். அவங்களும் சுரேனா பஸ்லாம் கொழும்புக்கு போறாங்க, நாங்களும் சுரேனா பஸ்லாம் கொழும்புக்கு போறோம். நாங்களும் ஒரே ட்ரெயின்ல தான் ஏறி போறோம், அவங்களும் ஒரே ட்ரெயின்ல தான் ஏறி போறோம். நீங்க ஒரே 3 வீலர்ல போறீங்க, அதே 3 வீலர் அவங்களும் போறாங்க. சரிதானே? அவங்களுக்கு ஒரு போஸ்ட் ஆபீஸ், எங்களுக்கு ஒரு வேற போஸ்ட் ஆபீஸா? இல்ல. மாம்சத்திலே அவர்களை போல ஒரே மார்க்கெட்டுக்கு போறோம், ஒரே ஆத்துல கடல்ல பிடிச்ச மீனை சாப்பிடுறோம், ஒரே கடையில போய் துணிமணி வேண்டுகிறோம், கொடுக்கிறோம், ஒரே பாடசாலைக்கு பிள்ளைகளை அனுப்புகிறோம், ஒரே ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், எல்லாம் உண்டு. அது மாறாது. அதுதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் என்னவாம், மாம்சத்தின் படி என்னவாம், சொல்லுங்க, என்னவாம். சொல்லிருக்கலாம் தானே, மாம்சத்தின் படி வாழ்கிறவர்கள் அல்ல என்று சொல்லியிருக்கலாம் தானே. இந்த நடை எப்படியா மாறுது? மாம்சத்தின்படி என்னவாம், யுத்தம், போர், யுத்தம். பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறத விளங்கிக் கொள்ளுங்க. தேவ பிள்ளையே, மற்றவர்களைப் போலதான் நீ இந்த உலகத்திலே வாழ்கிறாய். ஆனால் நீ ஒரு விசித்திரமானவன். நீ இந்த பூமியிலே வாழ்கிற போது உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய நடை, அது ஒரு யுத்தமாய் மாறுகிறது. சக்தியாலே வந்துதான் பாட்டு நிகழ்ச்சி வைக்கிறாங்க, பிசாசு சேர்ந்து ஆடுது. ஆனா சீயோனாலையும் கொண்டு போய் அதே மைதானத்துல அதே இசைக்கருவிகளோட இன்னொரு விதமான பாட்டு பாடுறாங்க. அங்க பிசாசு என்ன செய்யுது? சுருண்டு விழுது. அவங்க போற நேரம் அது கூத்தாடுது, நீங்க போற நேரம் அது சுருண்டு விழுது. காரணம் என்ன?
உன்னுடைய நடை அங்கே யுத்தமாய் மாறுகிறது. Your walk changes into war. பிள்ளையே, நீ போகிற எல்லா இடத்திலும் அங்கே ஒரு யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. நீ ஆண்டவருடைய ஒரு போர் சேவகன் என்பதை மறக்காதே. ஆண்டவருடைய ஆவியானவர் உன்னோடு இருக்கிறார். நீ பேசும் போது ஒவ்வொரு வார்த்தையும் வல்லமையோடு கடந்து செல்லுகிறது. நீங்க போய் ஆபீஸ்ல குந்தினா அங்கே ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களோட கூட வருகிறது. ஒருவேளை மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வரலாம், ஆனால் உங்களுடைய அறைக்குள்ள வந்த உடனே அவர்களால் நிற்க முடியாது. ஏன்? உங்களுக்குள்ளே ஆண்டவருடைய வல்லமை இருக்கிறது. உங்களுக்கே தெரியாது, நீங்க உங்களுடைய நடை அங்கே ஒரு யுத்தமாய் அங்கே மாறிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெயா, நீ ஒரு சாதாரண மனிதன் அல்ல தங்கச்சி, நீங்க சாதாரண பிள்ளைகள் அல்ல, சின்ன பிள்ளைகள். நீங்களும் கூட ஆண்டவருக்காக நீங்கள் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய கிளாஸ் ரூம் உங்கள் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. யோசேப்பின் நிமித்தம் எப்படி அந்த பார்வோனின் அரண்மனை முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டதோ அதே வண்ணமாய் உன் நிமித்தம், உன்னுடைய நடையின் நிமித்தம் அது ஒரு யுத்த களமாய் மாறி எல்லா விதமான போராட்டங்களிலும் கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆகவே உங்களுடைய வாழ்க்கை ஒரு யுத்தம். இதனால தான் நீங்க பாப்பீங்க, வேலை செய்யற இடத்துல எல்லாம் சும்மா இருக்கிற உங்களோட வந்து மத்தவங்க வந்து நுள்ளுவாங்க, மத்தவங்க வந்து முண்டுவாங்க, இல்லாத பொல்லாத எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்? பேட்டில் ஃபீல்ட். நீங்க சொல்றீங்க நான் சும்மா இருக்கிறேன், ஆனா சும்மா இருக்கிற என்ன விட்டு வைக்கிறாங்கல்ல. யூ ஆர் தி பேட்டில் ஃபீல்ட். நீ தொடர்ந்து உபவாசம் பண்ணு, நீ தொடர்ந்து உன் ஜெபத்தை நடத்து, நீ தொடர்ந்து ஆண்டவரை துதி, நீ தொடர்ந்து வேதத்தை வாசி, நீ தொடர்ந்து ஆண்டவருக்கு பறைசாட்டு. நிறுத்தி விடாதே, நிறுத்தி விடாதே. உன்னுடைய நடை அது யுத்தமாய் மாறுகிறது. தொடர்ந்து அவன் சொல்லுகிறான், உங்களுடைய என்ன, எங்களுடைய போராயுதங்கள் எப்படிப்பட்டதாம்? மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல். நாங்க போலீஸ் ஸ்டேஷன் இறங்குற ஆட்கள் இல்ல, நாங்க இயக்கங்களுக்கு பின்னால போற ஆட்கள் இல்ல. விளங்கிட்டா? நாங்க பொல்லு தடி எடுத்துக்கொண்டு போற ஆட்கள் இல்ல, நாங்க கிரனேடை தூக்கி எறிகிற ஆட்கள் இல்ல, நாங்க கையால் அரைஞ்சு அடிச்சு உடைச்சு சண்டை பிடிக்கிற ஆட்கள் இல்ல. அப்படிப்பட்டவங்க இல்ல நாங்க. ஒருவர் ஒன்று உங்களுக்கு சொன்னா திருப்பி ரெண்டு நீங்க திருப்பி சொல்ற ஆட்கள் இல்ல. அது உலகத்தார், அது மாம்சத்துக்குரியவர்கள். எங்களுக்கு ஒரு போராயுதம் உண்டு, உங்களுக்கு ஒரு பெரிய போராயுதம் உண்டு. அது என்ன? அது மாம்சத்துக்குரியவைகள் அல்ல. அது என்ன செய்தாம்? அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. அரண் என்றால் என்ன? பங்கர். உங்களுக்கு தெரியும், இயக்கங்களும் ஆர்மி போலீஸ் எல்லாரும் உங்களுக்கு பங்கர் என்றா என்னன்னு தெரியும். பங்கர் ஏன் வைக்கிறாங்க? இதுவரைக்கும் என்னுடைய எல்லை, அதுதான் பாதுகாப்பின் எல்லை. இதை தாண்டி யாரும் வர முடியாது, இது கிட்ட யாரும் வர முடியாது. இங்கால பக்கம் முழுவதும் எங்களுக்கு தான் சொந்தம். ஓகே. பிறகு கொஞ்ச நாளைக்கு பிறகு என்ன யுத்தம் பண்ணி இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு போறாங்க. முன்னுக்கு போய் அந்த எங்க இடங்களை கைப்பற்றினார்களோ அந்த இடத்துல பங்கரை கிண்டுறாங்க. இந்த வசனம் பவுலப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறான்? எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளா இராமல், சொல்லுங்க என்னத்தை? அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு என்னவா? ஓஹோ, இது என்ன அரண்? இதுதான் சாத்தானுடைய அரண்கள். சாத்தானுடைய அரண்கள், சென்ட்ரி பாயிண்ட், பங்கர். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவன் என்ன செய்கிறான்? மெதுமெதுவாக அவன் யுத்தம் பண்ணி யுத்தம் பண்ணி யுத்தம் பண்ணி யுத்தம் பண்ணி ஒரு சிலருடைய வாழ்க்கையை பிடிச்சிட்டான். ஒரு கதையை நான், உண்மையான கதையை நான் சொல்றேன் கேளுங்க. சில வருடங்களுக்கு முன்பதாக கெனத் கோப்லன் சொல்லப்பட்டதான ஒரு தேவ மனுஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தேவன் அவருக்கு ஒரு விசேஷித்த வரம் கொடுத்திருந்தார். அது என்னண்டா,
அவருக்கு இருந்த ஒரு வரம் என்னென்றால் ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இருந்தது, அதிகமாய் கிரியை செய்தது. எப்படி ஆண்டவர் அதை உணர்த்தினார் என்றால், ஒருவர் ஜெபத்துக்காக வந்தால் அவருக்கு பின்பதாக முதுகுக்கு பின்னால் ஒரு கையை வைப்பார், மறு கையை முதுகுக்கு நெஞ்சிலே அவர் வைப்பார். இங்கால கையில இருக்கிற ஒரு அக்கினி அந்த நேரத்துல இந்த கைக்கு வந்து பட்டுச்சு என்று சொன்னால் இவருக்குள்ள எல்லாம் கிளீன், ஒரு பிரச்சனையும் இல்லை, அசுத்தாவி இல்லை. ஆனா இங்கால வைக்கிற நேரம் அந்த ஆவி வல்லமை, அந்த அக்கினி இந்த கையை சுடாட்டி இவருக்குள்ள ஒரு பொல்லாத ஆவி இருக்கு என்று அந்த சபையிலே ஒரு சகோதரி, ஒரு ஊழியக்காரன் விசேஷமா வந்து ஸ்பெஷலா வந்து பேசுற நேரம் அவர் சொன்னார், அவருடைய அனுபவத்தை சொல்லிக் கொண்டிருக்கிற நேரம் அவர் சொன்னார், இது இன்னொரு ஊழியக்காரன், அவர் சொன்னார், ஆண்டவர் என்னோடு கூட பிரத்யட்சமாய் பேசினார். அவருடைய சத்தத்தை நான் இன்னொரு மனிதன் பேசுற சத்தத்தை போல என்ற காது நிறைய நான் கேட்டேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய சாட்சியை சொல்லிக் கொண்டு போற நேரம் சபையில் ஒரு அம்மா இருந்து, ஐயோ ஆண்டவரே, நீர் என்னோட இப்படி பெரிய சத்தமா பேசுமே, ஸ்பீக் டு மீ இன் an audible voice, பெரிய சத்தமா என்னோடு பேசும், உள்ளத்துல இல்ல என்ற காதால கேட்க வேண்டும் ஆண்டவரே, ஒரு மனுஷன் பேசுறது போல நான் கேட்க வேண்டும் ஆண்டவரே என்று இவ பல காலங்கள் இதற்காக ஜெபித்துக் கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் ஒருவனோடு கூட அப்படி பெரிய சத்தமா பேச இருந்தா அவர் பேசுவார். அவர் எல்லாரோட அப்படி பேசணும் என்று இல்ல. ஆனா இந்த அம்மா என்ன செய்தா, ஆண்டவரே என்னோட பேசுங்க, பெரிய சத்தமா பேசுங்க 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 சொன்னத சாத்தான் கேட்டுட்டான். ஆண்டவர் அவரோட பெரிய சத்தமா பேசல, சாத்தான் அதை கேட்டான். கேளுங்க, உங்களோட உள்ளத்துல இருக்கிறத சாத்தானால புரிஞ்சு கொள்ளவே முடியாது. ஹலோ நான் சொல்றதை இப்ப கவனமா கேளுங்க. உங்களோட உள்ளத்துல இருக்கிறத சாத்தானால அறிந்து கொள்ளவோ புரிஞ்சு கொள்ளவோ தெரியாது. இல்ல, உங்களோட வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்து முடிஞ்ச சம்பவங்கள் தான் அதுக்கு தெரியும். விளங்கிட்டா? நடந்து முடிஞ்ச சம்பவம் அதுக்கு தெரியும். உள்ளத்துல இருக்கிறது தெரியுமா? சொல்லுங்க, தெரியுமா? இல்ல. உங்களோட உள்ளத்துல இருக்கிற வாஞ்சதுக்கு தெரியுமா? இல்ல. ஆனா நீங்க எதை வாயால சொல்றீங்களோ உடனே அது என்ன செய்யும்? கேட்கும். அதால அதுக்கு என்ன தெரியும்? ஆஹா, இன்றைக்கு இவைக்கு வாழைப்பழம் வேணுமாம். வெளியில வீட்டை விட்டு இறங்குற நேரம் ஒரு கருத்த பூனை குருத்தறுத்துட்டு ஒரு காகம் சரியா தலைக்கு மேல பீச்சிட்டு எடுத்து பார்த்தால் பிரவுன் கலர். இது நல்ல சகுனம் இல்லை. கேட்டுட்டான் அவன், சாத்தான் கேட்டுட்டான். இது உங்களோட வாயால தான் வந்தது, உள்ளத்துல இருந்தது அவனுக்கு தெரியாது. நீங்க வாயால விட்டுட்டீங்க, பயமா இருக்கு. என்ன செய்வான்? ஆஹா, அந்த பயத்தை வச்சே ஒரு கரப்பத்தான் பூச்சியை கொண்டு போட்டு அதுக்குள்ள பூந்துடான் அவன். விளங்குது உங்களுக்கு என்ன சொல்றேன்? இந்த சகோதரி அவளுக்குள்ள தேவைப்பட்டதெல்லாம் ஆண்டவர் என்னோட பேசணும் பேசணும் பேசணும். ஒரு நாள் என்ன தெரியுமா? இது உண்மையான சம்பவம், இது உண்மையான சம்பவம். ஒரு நாள் என்ன நடந்தது? இவருடைய உள்ளத்திலே இருந்த இந்த வாஞ்சையை பலரிடத்திலே கத்தி கத்தி செபிச்சு கேட்டபடினால சாத்தான் அதை அறிந்து ஒரு நாள் சாத்தான் அவளோடு கூட பெரிய சத்தமாய், என் மகளே, நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறேன், நான் நீண்ட காலம் உன்னையே பார்த்து கொண்டு இருக்கிறேன், உன்மேல் பிரியமா இருக்கிறேன். இவைக்கு அளவில்லாத சந்தோஷம். ஆண்டவர் பேசிட்டார் என்று உடனே இவ எடுத்துட்டான். அடுத்த நாளும் பேச தொடங்கியாச்சு, அதுக்கு அடுத்த நாள் பேச தொடங்கியாச்சு. இந்த சகோதரிக்கு நான் பேசின சகோதரி, அந்த மற்ற சகோதரி இப்படியே பல காரியங்கள் பேச 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 வேதத்திலே இல்லாத பல பொய்யான காரியங்களை ஆண்டவர் சொன்னார் என்று சொல்ல ஆரம்பித்தாள். இரண்டாவது, சபைக்குமான ஒரு சிலரை பிடித்து ஆண்டவர் இதை காண்பித்தார் என்று சில காரியங்களை சொல்லி குடும்பங்களை பிரித்தாள். குடும்பங்களிலே பிரச்சனைகளும் குடும்பங்களிலே போராட்டங்களும் இதனால் உண்டானது. அவளுடைய சொந்த புருஷன், அவளுடைய சொந்த பிள்ளைகளால், தன்னுடைய சொந்த குடும்பத்தினரால் அவளுக்கு ஒன்றுமே செய்ய முடியாமல் போய்விட்டது. இவள் ஒருவருடைய கதையை கேட்கவில்லை. கடைசியா அவங்களோட பாஸ்டர் கதையை கேட்கிறதை நிறுத்திக் கொண்டாள்.
ஒரு நாள் எப்படியோ தண்டிச்சு பாஸ்டர் கெனத் கோப்லன் வர்ற நேரத்துல அவருக்கு முன்பதாக இவளை கொண்டு போய் நிறுத்த ஆண்டவர் உடனே பாஸ்டர் கெனத் கோப்லன் சொன்னாராம், இவளை இந்த இடத்துல வச்சு ஜெபிக்காத, கூட்டம் முடிஞ்சது பிறகு நீ அறையில கொண்டு போய் ஜெபி என்று சொன்னாராம். இவளும் வந்து இருக்கா சொன்னாராம், இங்க வேணா அநேகர் ஜெபத்துக்கு வந்திருந்தார்கள், நான் இவளுக்கு எல்லாம் ஜெபிச்சுட்டு நான் அறைக்குள்ள வாரேன், அதுக்குள்ள நான் உங்களை நான் சந்திப்பேன் என்கிறார். அறைக்குள்ளே போனார். ஆண்டவர் இவளை குறித்து அவரோடு வெளிப்படுத்தி பேசி இருந்தார். உங்களுடைய பிரச்சனை இதுதானே என்று கேட்டார். அவர்கள் எல்லாரும் ஆம் என்று சொன்னார்கள். அதற்காகத்தான் நாங்கள் உங்களிடத்திலே வந்திருக்கிறோம், இவளுக்கு ஒரு விடுதலை வேண்டும் பாஸ்டர் சொன்னார்களாம். உடனே இந்த பாஸ்டர் கேட்டாராம் இந்த அம்மாட்ட, கவனமா கேளுங்க, இந்த நிலையில இருந்து இது ஒரு பிசாசு உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறது, நீ அதற்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கிறாய், நான் ஜெபித்தால் அந்த ஆவி உன்னை விட்டு நீங்கும், இனிமேல் அந்த சத்தம் உனக்கு கேட்காது, நீ விரும்புகிறாயா விடுதலை பெற? உடனே அவட மனம் கண்களால் தண்ணியோட அவள் தலையை குனிஞ்சி ஒன்றுமே பேசாமல் இருந்தார். கடைசியாக பேச ஆரம்பித்தாள். எனக்கு ஜெபிக்க வேண்டாம் என்று சொன்னாலாம். நம்புவீங்களா? சொன்னா எனக்காக ஜெபிக்க வேண்டாம், நீங்க ஜெபிச்சா நான் கேட்கிற அந்த சத்தத்தை இனிமேல் எனக்கு கேட்க முடியாமல் போய்விடும், ஆகவே என்னோட பேச எனக்காக ஜெபிக்க வேண்டாம், எனக்கு அந்த சத்தம் வேண்டாம், அது பிசாசுன்னு சத்தம் இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொன்னாள். அவளுக்காக ஜெபிக்கவே இல்லை, அவ அதோடைய வீட்டுக்கு போனான். பிரியமானவர்களே, நாங்கள் தான் பிசாசுக்கு எங்களோட வாழ்க்கையில இடம் கொடுக்கிறோம். அதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். விளங்கிட்டா? பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். பவுல் அப்போஸ்தலன் இங்க என்ன சொல்லுகிறான்? பிசாசுக்கு நாங்க இடம் கொடுக்கிற நேரத்துல அவன் எங்களுடைய வாழ்க்கையின் எல்லைகளை மெதுமெதுவாய் கைப்பற்ற அவன் ஆரம்பிக்கிறான். பிசாசு ஒருவனை எடுத்துடனே வந்து தாக்குவது கிடையாது. எடுத்த உடனே ஒருவன் பிசாசினால் பீடிக்கப்படுவது கிடையாது. இதை கவனமா கேளுங்க. 3 படிகள் உண்டு. There are 3 stages that a Satan can take control of a person. ஒரு மனிதனை பிசாசானவன் முழுமையாக தன்னுடைய ஆதிக்கத்துக்குள்ளே கொண்டு வர அவனுக்கு 3 படிகள் உண்டு. முதலாவது நான் சொல்லுகிறேன், முதலாவது படி வந்து ஆப்ரேஷன். வெளியில இருந்து கொண்டு ஒருவனை தாக்குவது. இதுதான் எனக்கு உங்களுக்கு இப்ப நடந்து கொண்டிருக்கு. ரைட்டா? என்னோட சிந்தையை அவன் தாக்குவான், பலவிதமான எண்ணங்களை கொண்டு வந்து அவன் தாக்குவான். ஒரு போதகர் இப்படி சொல்லுகிறார், தலைக்கு மேலாக காகங்கள் பறக்கிறதை உங்களாலே தடுக்க முடியாது, ஆனால் அந்த காகம் உங்கள் தலையின் மேலே கூட்டை கட்டுகிறதை உங்களால் தடுக்க முடியும். See? பிசாசானவன் 24 மணத்தியாலும் ஓய்வின்றி எங்களை தாக்கும்படி, எங்களை ஆட்கொள்ளும்படிக்கு அவன் சிந்தை கூடாக, என்னோட சிந்தை எப்படி அடைகிறான்? காதுனால கேட்கிற பாடல்கள், வார்த்தைகள், கண்களினாலே பார்க்கிற காட்சிகள், கை கரங்கள் தோள்களினால் உணரப்படுகிற உணர்வுகள், இவற்றுக்கூடாக மற்றது நுகருகிற காரியங்கள், டேஸ்ட், இவற்றுக்கூடாகத்தான் பிசாசானவன் என்னுடைய சிந்தையை போய் அடைய பார்க்கிறான். ஆகவே அவன் 24 மணத்தியாளன் என்ன செய்கிறான்? என்னை அட்டாக் பண்ணி கொண்டே இருக்கிறான். என்னுடைய சிந்தை எப்படியாகிலும் போய் சேர வேண்டும் என்று அவன் எண்ணிக்கொண்டிருக்கிறான். நான் இடம் கொடுத்தால் அவன் படிப்படியாக என்னுடைய சிந்தையை அவன் ஆக்கிரமிக்க ஆரம்பிக்கிறான். என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய சிந்தையிலே அவன் போய் முதலாவது சென்ட்ரி பாயிண்ட் ஒன்றை போடுகிறான். விளங்கிட்டா? முதலாவது எப்படி அவன் ஆப்ரஸ் பண்ணுவான், இரண்டாவது ஆப்செஸ் பண்ணுவான். ஆங்கில வார்த்தைகள். முதல் ஆப்ரஸ், இரண்டாவது நிலை வந்து ஆப்செஷன். இரண்டாவது நிலை வந்து உங்களுடைய சரீரத்துக்குள்ளே வந்து விடுவான். விளங்கிட்டா? சரீரத்துக்குள்ளே வந்து விடுவான். நீங்க கவனிச்சிருப்பீங்க, பிசாசில தரத்துல நாங்க என்ன செய்யறோம்? அவங்களோட சரீரத்திலே ஆத்துமாக்குள்ளத்தான் வந்திருக்கு. ரைட்? அவங்க கொஞ்ச நேரம் அலக்கழிவாங்க, அதுக்கு பிறகு அவங்க நார்மல் மனுஷன் ஆயிடுவாங்க. இப்ப இவங்க வந்து அவங்களோட ஆவி வந்து இவங்களை படிப்படியாக சிந்தையை ஆக்கிரமித்து சரீரத்துக்குள்ள இறங்கிட்டு. இப்ப மூன்றாவது பொசஷன். இந்த மூன்றாவது நிலை பயங்கரமான நிலை. முதலாவது சிந்தையை பிடிக்கிறான், இரண்டாவது ஆத்துமா சரீரத்தை அவன் பிடிக்கிறான். அந்த மனிதன் விடுதலை பெற விரும்பாவிட்டால் என்ன நடக்கிறது என்றால், இந்த ஆவி
அவனுடைய இந்த அசுத்தாவி அவனுடைய ஆவிக்குள்ளே கடந்து செல்கிறது. அது பயங்கரமான நிலை. அந்த நிலை வந்தால் தான் இப்பேற்பட்டதான பிசாசு பீடிக்கப்பட்டவர்கள் தற்கொலையிலே போய் முடிவார்கள். தற்கொலை என்ன, இவங்களுக்கு ஜெபிச்சு அவங்க விடுதலை பெறதை அவங்க விரும்பவே மாட்டாங்க. தற்கொலை பண்றது, தங்களை கீறிக்கொள்றது, தண்ணிக்குள்ள விழுறது, நெருப்புல விழுறது, இப்பேற்பட்டதான ஆவியாய் அது மாறிவிடும். நீங்க ஜெபிக்க தொடங்கினீங்கன்னா நல்ல நித்திரை கொள்ளும். அது ஊசும்பாது. எப்படி இந்த ஜனங்களை விடுதலை செய்வது? அந்த மனிதன் முதலாவது விரும்ப வேண்டும், எனக்கு விடுதலை வேண்டும் என்று. இல்லையென்றால் விடுதலை வராது. இப்பேற்பட்டவர்கள் ஆவியை பிடிக்கும் போதுதான் அவர்கள் சரீரங்களில் வியாதிகள் வருகிறது. அது 3 நிலை பிசாசினுடைய. தொடர்ந்து நான் வாசிக்கிறேன். பவுலப்போஸ்தலன் சொல்கிறார், அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மட்டுமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் சொல்லுங்க, எண்ணங்கள் எதிலே உண்டாகிறது? சிந்தை. சொல்லுங்க, எண்ணங்கள் எதிலே உண்டாகிறது? எல்லா எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். பிரியமானவர்களே, பிசாசானவன் என்ன செய்கிறான்? ஆண்டவருடைய வார்த்தை எதை சொல்லுகிறதோ சரியாக அதற்கு எதிராக அவங்களோட சிந்தையோட பேசிக் கொண்டிருக்கிறான். இங்க ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடு, அவர் உனக்கு மறு உத்தரவு அருளுவார். சாத்தான் என்ன தெரியுமா சொல்லுவான்? அது கிடைக்காது, அது சும்மா வரும் வார்த்தை. ஏவாள் இடத்திலே அவன் சாத்தான் போனான். என்ன சொன்னான்? ஆண்டவர் எதை சொன்னாரோ அவ்வளவத்தை சொல்லிட்டு, சொன்னாரா இதை சொன்னாரா என்று கேள்வியோடு கொண்டு போய் நிறுத்தினான். இதுதான் பிசாசுனுடைய தாக்கம். தேவனை அறிகிற எல்லா அறிவுக்கு ஏலாக எதிராக எழும்புகிற பிசாசுனுடைய எண்ணங்கள். இப்ப அநேகருக்கு வேதம் தெரியாது. வேதம் தெரிஞ்சாத்தானே பிசாசு சொல்ற பிள்ளை என்று தெரியும். இன்றைக்கு பிசாசானவன் என்ன செய்திருக்கிறான்? வேதத்தை அறியாதபடிக்கு ஆக்களை முடக்கி வச்சிருக்கிறான். நான் தெரியாம கேட்கிறேன், எத்தனை பேர்? கை உயர்த்த வேணாம், உங்களோட உள்ளத்துல நீங்க பதில் சொல்லுங்க. எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிக்கிறீங்க? இல்ல, நான் கேட்கிறேன், உங்களில் எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிக்கிறீங்க? குறைஞ்சது ஒரு அதிகாரம். எத்தனை பேர்? எந்த அளவுக்கு வேதம் வாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் வேதம் உங்களுக்கு தெரியும். வேதம் ஆண்டவருடைய இருதயம். ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கிறது, வேதத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வழிமுறைகள், அவர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறவைகள் எல்லாம் வேதத்தில் இருக்கு. நான் அதை வாசிக்காட்டி, அதை நான் படிக்காட்டி எப்படி எனக்கு அவரை தெரியும்? தேவனுடைய வார்த்தை அறிய வேண்டும் என்று நீ வாஞ்சித்தாள், இந்த வேத பாடங்களுக்கு நீ வருவாய். சாட்டுப்போக்கு சொல்லுகிறவன் எப்படிப்பட்டவனா? திட்டமிட்டு பொய் சொல்லுகிறவனே சாட்டுப்போக்கு சொல்லுகிறவன். திட்டமிட்டு பொய் சொல்லுகிறவன் சாட்டுப்போக்கு சொல்லுகிறவன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்துக்கு நான் உங்களை எடுத்து சொல்லுகிறேன். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை என்ன செய்கிறார்கள்? என்ன செய்கிறார்கள்? சிந்திக்கிறார்கள். சிந்தையில நாள் முழுவதும் என்ன இருக்கு? உலகமா? கெட்ட நண்பர்களா? சினிமாவா? எது இருக்கு மனசுல? எதை நீங்க சிந்திச்சு கொண்டிருக்கிறீங்க? மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளையே சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்களோ ஆவிக்குரியவைகளையே சிந்திக்கிறார்கள். அவ்வளவுதான். பிரதர், எனக்கு விருப்பம் பிரதர் ஆண்டவரை பற்றியே சிந்திக்க அப்படின்டா உள்ள டிவிக்கு முன்னால உட்கார்ந்து இருக்கிறத விட்டு எழும்பு. சினிமா பார்க்கறத விட்டு எழும்பு.
சினிமா பாடல் கேட்கறத விட்டு எழும்பு. நண்பர்களோடு சேர்ந்து தேவையில்லாத காரியங்களை பேசி அரட்டை அடிக்கிறதை நிறுத்து. அவர்களோட சேருகிறதை நிறுத்து. தேவ பிள்ளைகளோடு இணைந்து கொள். ஜெப கூட்டங்களிலே வந்து கலந்து கொள். வேதத்தை எடுத்து வாசி. தேவனை பக்தி விருத்தியை உண்டு பண்ணுகிற அருமையான பாடல்கள் இருக்கு, போட்டு கேளு. அத போட்டு கேளுங்க. அவ்வளவும் தான். இட்ஸ் வெரி சிம்பிள். மாம்சத்தின் சிந்தை என்னவாம் சொல்லுங்களேன், மரணம். உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே மரணத்தை கொண்டு வரும். எப்ப பார்த்தாலும் என்னத்தை சாப்பிடுறது, எப்ப பார்த்தாலும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்னத்தை உடுக்கிறது, எப்ப பார்த்தாலும் உலக காரியங்களையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறாயே, ஆவிக்குரிய காரியங்களை குறித்து சிந்திக்கிறாயா? மினி குருசேட் வருதே, 3 நாள் கூட்டமே, இன்னும் அதிகமா எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டுமே. கடந்த முறை ஆண்டவர் என்னை பயன்படுத்தினதை பார்க்கிலும் இந்த முறை ஆண்டவர் என்னை அதிக வல்லமையை பயன்படுத்த வேண்டுமே. கேட்கிறீங்களா? அந்த வாசை இருக்கா? அந்த வாஞ்சை இருக்கா? ஆவியின் சிந்தையோ என்ன சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, என்ன? இந்த சரீரத்துல வியாதி ஆட்கொண்டதின் காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய காரியங்களை குறித்த எண்ணங்கள் உன்னதத்தில் இல்லை. வாரலாம் ஜெபத்துக்கு என்ன பிரயோஜனம்? உள்ளத்திலே ஆவி இல்லை. ஆவிக்குரிய காரியங்களை கலந்தாலோசிப்பது கிடையாது. ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் தியானிப்பது இல்லை. உள்ளத்துல எல்லாம் உலகம் நிறைஞ்சிருக்கு. இன்னைக்கு உலகத்தை பாருங்க, சபையை பாருங்க. ஏன் உலகத்தை விடுவோம், சபையை பாருங்க. எங்களை பார்ப்போமே. ஆண்டவர் வார்த்தையில எத்தனையோ காரியங்களை நமக்கு ஆலோசனையா கொடுத்திருக்கிறார். சேரோமா? இல்ல. பக்கத்து வீட்டுக்காரர் என்ன சொல்றானோ அதை தான் கேட்றோம். ஆண்டவர் சொல்றத செய்ய கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அதுக்கு செய்யறதை பற்றி யோசிக்கிறதும் கிடையாது. நம்ம என்னத்தை செய்யறோம்? மனுஷன் நமக்கு சொல்றதை செய்யறோம். இதுதான் எங்களுடைய நிலை. சாத்தான் இன்று அநேகரை லேசாக வசப்படுத்தி இருக்கிறான். மிகவும் லேசாக வசப்படுத்தி இருக்கிறான். ஆணுடைய பிள்ளைகள் 2 கொரிந்தியர் 4:4 தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான எண்ணத்தின் ஒளி, சுவிசேஷத்தின் ஒளி, சுவிசேஷத்தின் ஒளி அபிசுவாசிகளாகிய அவர்களுக்கு என்னவாம்? பிரகாசமாயிராத படிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் என்னவாம்? அவர்களுடைய மனதை, சிந்தையை என்ன செய்தானாம்? அவ்வளவுதான். நாங்க வெளியாக்களை பற்றி கேட்கிறேன். இன்றைக்கு சபைக்குள்ள நான் பேசுகிறேன். இன்றைக்கு அநேகருடைய சிந்தை மந்தமாகிவிட்டது. எப்பொழுது கடைசியாக ஆண்டவர் சத்தத்தை கேட்டாய்? எப்பொழுது கடைசியாய் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தாய்? எப்பொழுது தனிப்பட்ட ரீதியிலே உபவாசம் பண்ண தீர்மானம் எடுத்தாய்? எப்பொழுது? ஆண்டவர் எப்பொழுது திட்டவட்டமாய் உன்னோடு பேசினார், உணர்த்தினார், அழைத்தார்? யோசிங்க. நாங்க இன்றைக்கு வெளியாக்களை பற்றி யோசிக்கிறோம். இன்றைக்கு நம்ம பாடப்படி பிசாசு உன்னை கொல்ல மாட்டான், அவன் உன்னை குருடாக்குவான். விளங்கிட்டா? அவன் கொல்றான்னு சொன்னா உலகத்தில் இருக்கிற மனுஷனை இப்படி என்ற கூட எப்பயோ கொண்டிருப்பான். அவன் கொல்ற மாட்டான், அவன் குருடாக்குவான். அதான் அவன் செய்யற வேலை, குருடாக்குவான். எபிரேயர் 4:15 என்ன சொல்லுகிறது? நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதங்களிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு, பாருங்கய்யா, நம்முடைய இயேசு எப்படிப்பட்டவர்?
எல்லா விதங்களிலும், சொல்லுங்க, எல்லா விதங்களிலும், எல்லா விதங்களும். நீங்க தனிப்பட்ட ரீதியில எந்தெந்த இடத்துல பிசாசினால சோதிக்கப்படுறீங்களோ அதான் அந்த வசனம் சொல்லுது. எந்தெந்த இடத்துல உங்களுக்கு சோதனை வருதோ அத்தனை சோதனைகளையும் இயேசு கிறிஸ்து கடந்து சென்றார். நேரம் இல்லை என்று சொல்ல வேண்டாம், அவருக்கும் நேரம் இல்லை என்கிற சோதனை வந்தது. அவர் அப்பா கீழே 30 வருஷம் வேலை செய்து கொண்டிருந்தார். இயேசுவுக்கு களைப்பு வரல என்று நினைக்கவன், அவருக்கும் களைப்பு வந்தது. உங்களுக்கு தாகம் வந்தது போல அவருக்கும் தாகம் வந்தது. சில நேரம் உங்களுக்கு ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய நீங்க தயங்கி கொண்டிருப்பீங்க. அவரும் தயங்கின நேரம் உண்டு. கெத்சமனே தோட்டத்தில், ஆண்டவரே இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீக்க கூடுமானால் ஜெபிச்சாரா இல்லையா? அதுக்காகவே வந்தார். அதுதான் ஆண்டவருடைய சித்தம் என்று அறிந்தும் அவர் என்ன சொன்னார்? ஆண்டவரே வேற பிளான் இல்லையா? இஸ் தேர் இன் another B plan? இதுல இருக்கிற ரகசியம் என்ன, திறவுகோல் என்ன? இப்படியாய் சோதிக்கப்பட்டவராய் இருந்தும் அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார்? பாவம் இல்லாதவராய் இருக்கிற. அப்படின்னு அர்த்தம் என்ன? சோதிக்கப்பட்டார். இன்றைக்கு நான் சொல்றத கவனமா கேளுங்க. நீங்களும் நானும் சோதிக்கப்படுகிறது பாவம் அல்ல. பிசாசு பலவிதமான எண்ணங்களை உங்களோட எண்ணங்களை போடுறீங்களா? பாவம் இல்ல. அவன் போடுவான், அது பாவம் இல்ல. பழைய காரியங்கள், விட்டு வந்த காரியங்கள் திரும்பவும் கொண்டு வருவான் பாருங்க. அப்ப என்ன செய்யறோம்? அந்த எண்ணங்கள் வரும்போது அது பாவமா? இல்ல. இயேசுவுக்கு அப்படி வந்ததா? ஆமா. எப்படி வந்தது? எல்லா பக்கத்தாலையும் வந்துச்சு. ஆனால் சாத்தான் சொன்னதை அவ செய்யல. சாத்தானோட சிந்தையில போட்டத அவ செய்யல. இந்த சாத்தான் என்ன செய்வான் என்றால், எங்களோட சிந்தையில எங்களுக்கு துரோகம் பண்றவங்களை குறிச்சு கசப்ப வச்சிருக்கிறதுக்கு, கோபம் கொள்ளும்படிக்கு, பயப்படும்படிக்கு எண்ணங்களை போடுவான். ஆனா நாங்க என்ன செய்யறது? ஒன்னும் செய்யறது இல்லை. அவன் எல்லாம் செய்ய சொல்லுவான், மாம்சத்தில் செயல்பட உங்களை உந்திக்கொண்டே இருப்பான். நாங்க என்ன செய்யற? அதுக்கு இடம் கொடுக்கறல்ல, நாங்க செய்யறல்ல. அந்த எண்ணங்கள் வருவது பாவமா? இல்ல, பாவமே இல்லை. இந்த வசனத்துக்கு நான் உங்களை எடுத்துக்கொண்டு போகிறேன். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்பொழுது இயேசு, வாசிங்க எல்லாரும், யாரா சோதிக்கப்படுகிறதுக்கு? ஹலோ திரும்ப சொல்லுங்க. இப்பொழுது இயேசு யாரால சோதிக்கப்பட? சாத்தானாலே சோதிக்கப்பட ஆவியானவரினாலே வனாந்திரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். வேதம் ஒரு நாள் பொய் சொல்லாது. அப்ப இயேசு சோதிக்கப்பட்டாரா இல்லையா? சொல்லுங்க. எபிரேயர் 4 என்ன சொல்லுது? சோதிக்கப்பட்டார். சோதிக்கப்பட்டார். அப்படி சோதிக்கப்பட்டும் அவர் என்னவாம்? பாவம் இல்லாதவராய் இருந்தார். அதனுடைய அர்த்தம் என்ன? இயேசு சோதிக்கப்பட்டது உண்மைதான். ஆனால் பிசாசானவன் பலவிதமான பாவங்களை செய்ய அந்த உள்ளத்தை உணர்த்தினது உண்மைதான். எண்ணங்களை கொண்டு வந்தது உண்மைதான். ஆனால் அவர் இடம் கொடுக்கல. அது அவர் செய்யல. இதுதான் தேவ பிள்ளையே சிந்தையின் போராட்டம். கடைசியாக ஏசாயா 26:3 என்ன சொல்லுகிறது? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். பாருங்க, மனதை உடையவன், சிந்தையை உடையவன். இந்த வசனத்தை எல்லாரும் வாசிங்க பாப்போம். என்னவா? உம்மை எப்படியா? உறுதியாய் பற்றி கொண்ட என்னவா? மனதண்டா என்ன? இருதயம் இல்லை, சிந்தை. மனதண்டால் என்ன? அப்படி என்றா எவர்கள், கலகலா சொல்றேன், எவர்கள் தங்களுடைய சிந்தையிலே ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு என்னவாம்?
அவர்கள் உண்மையே நம்பி இருக்கிறபடியினால் என்னவா நீர் அவர்களை எவ்வளவு சமாதானம், கொஞ்சம் சமாதானம். திங்கக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை மட்டும் சமாதானம், புதன்கிழமை கவலை, வியாழக்கிழமை மண்ணியாத்தன்மை, வெள்ளிக்கிழமை பயம், சனிக்கிழமை குழப்பம், ஞாயிற்றுக்கிழமை திருப்பி ஃபயர். எப்படியா? அப்படிப்பட்டவர்களை அவர் என்ன செய்கிறாராம்? சம்பூரணமான சமாதானத்துடன் என்ன செய்வார்? காத்துக்கொள்வார். 4வது சிறிய நெறி என்ன? பிசாசானவன் சிந்தையில கொண்டு வர போராட்டம்.